ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கையளவுக்கு இஞ்சி பூண்டு, அதாவது நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே தக்காளி பெருசாக 3 பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமாக கூட இருக்குது. இப்போது அரை மூடி தேங்காவை கீறி வச்சுக்கிறேன். இதை கண்டிப்பாக அரைச்சி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் கீறி மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது குழம்பு வைக்கிற பாத்திரத்தை ஃபஸ்ட்டு சூடாக்கிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமைக்கிற எண்ணெய் கடலெண்ணெய் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டமாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் அரை வெங்காயம் மட்டும் பேலன்ஸ் வச்சுருங்க, அது கடைசியாக வணக்கிறதுக்கு தேவைப்படும். மீதி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கிடணும். நீங்கள் ஆல்டர்னேட்டாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 20-25 எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அரைச்சே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இருந்தாலும் எல்லாருமே வணங்கினதுக்கப்புறம் அரைக்க தான் போகிறேன். ஸோ அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியோடு நல்லா வணக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம கிரேவி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அதுவும் இட்லிக்கு சாப்பாடுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சிக்கன் மட்டன் தண்ணி குழம்பா இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் 4 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நார்மல் சில்லி பவுடர்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா இது கறி மசாலா தூள் நான் இருக்கனால ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வணங்கினா போதும். அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி குழம்புல அதிகமாக தட்டுப்படக்கூடாது சாப்பிடும் போது, அதனால் கொஞ்சம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 பட்டை 2 கிராம்பு இது போதுங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வணக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பட்டை கிராம்பு எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம குழம்பு ஊற்றி நம்ம செய்கிறப்ப தான் நான் 2 பட்டை 2 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட பேலன்ஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒரு அரை பெரிய வெங்காயம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் சென்டராக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கருவேப்பிலை ஒரு 15 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்தை நீங்கள் இப்போ எல்லாம் வணங்கினதாக இருக்கே அப்படின்லாம் கிடையாதுங்க. அதிலே நீங்கள் செய்யலாம். கழுவிட்டு தான் திருப்பி அதை செய்யணும்லாம் கிடையாது. அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இது போதும். இப்போ நம்ம நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்புலாம் போட்டு கழுவி சிக்கன் வச்சுருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது மொத்தமாக குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அரை மூடி தேங்காவை கீறி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி அதில் தேங்காய் பாலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மிளகு தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.